ஸோ ஆல் ஃப்ரைடேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட்டிவ் ரைட்டிங் பார்ட் பார்ப்போம் இல்லையா. எய்தர் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஆர் கிராமர் பார்ட் பார்க்குற மாதிரி இன்னைக்கு கிளாஸில் வந்து வி ஆர் கோயிங் டு சி பத்திரலேக்கன். பத்திரலேக்கன் அப்படின்றது உங்களுக்கு எங்கே வருது, செக்ஷன் டியில் யூ வில் பி ஹேவிங் திஸ் பத்திரலேக்கன். செகண்ட் கொஷினாக வரும் ரெண்டு பேருக்குமே, போத் புக் ஏ அண்ட் புக் பிக்கு. பத்திரலேக்கன் வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங் பார்ட், அதாவது உங்களுடைய லாஸ்ட் செக்ஷன் டியில் வந்து யூ வில் பி கெட்டிங் திஸ் கொஷின். ஸோ அதனுடைய மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. பத்திரலேக்கனில் நம்ம ஈஸியாகவே 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அந்த ஃபார்மேட் நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்றதை பொறுத்து. ஃபார்மேட்டை நீங்கள் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க்ஸ் கிட்ட வாங்கிடலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் உங்களோட கண்டென்ட்டே அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் கண்டென்ட் எப்படி எழுதியிருக்கேன்றது. ஸோ மார்க்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா. ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஔபச்சாரிக் பத்திரம் புக் ஏ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஸ்ரீதேஜ் புக் ஃபாலோ பண்ணுறீங்களா, அவங்களுக்கு என்ன இருக்கும்னா ஔபச்சாரிக் பத்திர அதுவா அனௌபச்சாரிக் பத்திர, சரியா. உங்களுக்கு ஆர் கொஷினில் யூ வில் பி ஹேவிங் எ சாய்ஸ் லைக் ஔபச்சாரிக் அதுவா அனௌபச்சாரிக், அதாவது ஃபார்மல் லெட்டர் இல்லைனா இன்ஃபார்மல் லெட்டர்னு உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. வேறஸ் புக் பி இருக்கீங்க இல்லையா, ஸ்பர்ஷ் புக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஔபச்சாரிக் பத்திர ஆர் அதுக்கு அதுவா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் டு தி எடிட்டர். ஓகே, நம்ம இங்கிலீஷில் எழுதுறோம் இல்லையா, அது மாதிரி சம்பாதக் பத்திரம் வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த லெட்டர் டு தி எடிட்டரும் கிட்டத்தட்ட ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட்டே தான், பட் சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குது வைல் ரைட்டிங், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு கொஷின் எப்படி வரும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் சாய்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும். வேறஸ் பி கிளாஸ் வந்து ஔபச்சாரிக் பத்திரம், அதாவது ஃபார்மல் லெட்டர் ஆர் லெட்டர் டு தி எடிட்டரை நம்ம சாய்ஸாக எடுக்க போகிறோம், சரியா. இப்போ கமிங் டு தி பாயிண்ட் ஃபார் ஏ கிளாஸ், ஔபச்சாரிக் பத்திர அதுவா அனௌபச்சாரிக் பத்திர இல்லையா. ஸோ ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல், இதில் மார்க்ஸ் உங்களுக்கு எதுக்கு நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டருக்கு கொடுப்பாங்க. இல்லை மேம் ஐம் வெரி வீக் இன் ரைட்டிங் ஹிந்தி வேர்ட்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதனால் நான் அனௌபச்சாரிக் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபைன், பட் ஔபச்சாரிக் பத்திரக்கு டக்குன்னு மார்க்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, சரி. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் டு கெயின் மார்க்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் லெட்டர் டு தி எடிட்டரா இல்லை ஔபச்சாரிக் பத்திரம் பார்த்தீங்கன்னா லெட்டர் டு தி எடிட்டருக்கு யூ வில் கெட் மோர் மார்க்ஸ், சரியா. ஸோ படிக்கும் போதே நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது பெட்டர் சாய்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் பாருங்கள் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன இம்பார்ட்டண்ட் லெட்டர் ரைட்டிங்கில் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் ஔபச்சாரிக் பத்திரில் என்ன மாதிரி லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரலாம், பிரார்த்தனா பத்திர அதுவா ஆவேதன் பத்திர. ஓகே, ஆவேதன் பத்திரனா ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. வியாவசாயிக் பத்திர அதாவது பிஸ்னஸ் லெட்டர்ஸ் மாதிரி. அண்ட் தென் காரியாலய பத்திர ஆஃபீஸ் லெட்டர்ஸ், சர்க்காரிக்கு எழுதுவோம் இல்லையா, லைக் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறது, ஆஃபீஸஸ்க்கு எழுதுறது, இந்த மாதிரியான லெட்டர்ஸ் வரும். இப்போ இதில் இந்த பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன வேர்ட்ஸு வி ஹாவ் டு யூஸ் வெல் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங். पत्र आरंभ और अंत करने की तालिका. सो इन द टैबुलर कॉलम एதை பத்தி how to start a letter and how to end a letter. पत्र का प्रकार கொடுத்துட்டாங்க இல்லையா. सो व्यावसायिक पत्र, आवेदन पत्र, कार्यालय पत्र. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, நீங்கள் இன்னொன்று நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கணும். பேப்பரில் நம்ம ஒன்று தான் எழுத போகிறோம். ஸோ நீ என்ன பண்ணணும்னா உனக்கான ஒரு வேர்ட்ஸை நீ ஃபார்மேட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் நான் இது தான் யூஸ் பண்ணணும். எல்லா லெட்டர் ரைட்டிங்கும் பை ஹார்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெக்வெஸ்ட்டுக்கு நிவேதன் ஒரு வார்த்தை இருக்குன்னா யூ யூஸ் தட் வேர்ட். உனக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருக்குன்னா நீ அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லெட்டர்லையும் கொடுத்துருக்கிறத பை ஹார்ட் பண்ணிவிட்டு யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் வெல் ரைட்டிங். அதனால் உனக்கு நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐ கம் டு தி பாயிண்ட் வைல் ஸ்டார்டிங் லைக் திஸ் அப்படின்னு நீயே ஒன்று கன்க்ளூட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், புஸ்தக் விக்ரேதா, பேங்க் மேனேஜர், யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் லெட்டர்ஸ் வரும், புக் செல்லர்ஸ்க்கு வரும், பேங்க் மேனேஜருக்கு வரும், அதுவா அந்நிய வியாபாரி ஆதிக்கும். ஓகே, இதில் சம்போதன் என்னது? சம்போதன் அப்படின்னா அட்ரஸ் பண்ணது. அவங்களை எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்க? ஸ்ரீமான்ஜி மகோதய, பிரிய மகோதய், மானினிய மகோதய், பிரபந்தக் மகோதய். ஸோ மகோதய் அப்படின்னா சார்ன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணலாம் இதில்? ஸ்ரீமான், ஸோ ரெஸ்பெக்டிவ் சார் சொல்கிறீங்க. மகோதய் அதுவும் சார். பிரிய மகோதய், ஸோ இதில் வந்து கொஞ்சம் இன்னும் நீயுமே அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற, இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் சம்திங் எல்ஸ் இந்த சேம் ஆஃபீஸ் என்னும்போது பிரிய மகோதயின்னு போடலாம், தப்பு கிடையாது. மானிய மகோதய் ரெஸ்பெக்டிவ் சார். பிரபந்தக் அதாவது மேனேஜர் சார்.
ஸோ இந்த வேர்ட்ஸில் எது உங்களுடைய லெட்டர்ஸ்க்கு ஆப்டாக இருக்கோ, எது உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுதோ, அந்த லெட்டருக்கு எது தேவையோ, வாட் இஸ் இன் நீட் ஃபார் தட் பர்டிகுலர் லெட்டர், அது உனக்கு தெரியணும். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தட் அட்ரஸ். அந்த அட்ரஸிங் சம்போதனை அதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சமாபன் சப்து. சமாபன் சப்துனா how will you end? ஓகே, பவதிய, ஆப்கா நிவேதக். ஸோ அவங்கள்ட்ட என்னன்னு சொல்கிற, பவதிய என்ன சொல்கிறோம், யூ ஆர் ஃபெய்த்ஃபுல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பவதிய, யூ ஆர் ஒபீடியன்ட்லி, ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரஸ்ட், இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் அது பவதிய, ஆப்கா நிவேதக், சின்சியர்லி, இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம். யூ ஆர் சின்சியர்லி, யூ ஆர் ஃபெய்த்ஃபுல்லி, அதுதான் வந்து பவதிய ஆப்கா நிவேதக். நெக்ஸ்ட் பாருங்க, ஆவேதன் பத்திர. ஸோ வாட் இஸ் ஆவேதன் பத்திர? அதாவது நம்ம பிரதானச்சாரிக்கு எழுதுறோம் இல்லையா, ஸோ ஒரு பெர்மிஷன் லெட்டர், இதெல்லாம் வந்து நம்ம ஆவேதன் பத்திர, ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் ஆர் பெர்மிஷன் லெட்டர். ஸோ அப்ளிகேஷன் எதுக்கோ நீ அப்ளை பண்ணுற, எதர் இட் இஸ் அ ரெக்வெஸ்டேஷன் ஆர் இட் இஸ் அ பெர்மிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மட்ஸில் கொண்டு வரோம். யாருக்கு மோஸ்ட்லி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதானச்சாரிய, இல்லைன்னா சம்பந்த அதிகாரிக்கோ. ஸோ ரிலேட்டட் டு சம்பந்த அதிகாரிக்கோ மானியவர், மானியவர்னாலும் சார்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுலேயும் பாருங்கள் சம்போதன் என்னெல்லாம் அட்ரஸ் பண்ணுவீங்க, ஸ்ரீமான்ஜி மகோதய், மானியவர், மானிய மகோதய், ஆதர்ணீய மகோதய், பிரதானச்சாரிஜி, மானிய மகோதய். இவ்வளோ வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இதில் ஏதாவது ஒரு வேர்டை நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. பேங்க் மேனேஜர்னா என்ன நான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கணும். அண்ட் தென் சமாபன் சப்த், என்னெல்லாம் நீங்கள் வந்து எண்டு பண்ணுவீங்க, வினீத், பிரார்த்தி, பவதிய, आपका आज्ञाकारी, आपका स्नेह भाजन, कृपांकाक्षी. ஸோ வினீத் என்ன அர்த்தம், ஹம்பிள். ஸோ உங்களோட ஹம்பிளான ஒரு பர்சன், உங்களுடைய ஒரு ஹம்பிளான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரார்த்தி அப்படின்னா அப்ளிகண்ட். இந்த வார்த்தை நம்மளுக்கு தெரியணும். இந்த அப்ளிகண்ட்ன்ற வார்த்தை வந்து மோஸ்ட்லி நமக்கு தெரியாது. இவங்க லெட்டர் ரைட்டிங்கில் எப்படி கொடுப்பாங்க, நீ ஒரு அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லும் போது சம்டைம்ஸ் நமக்கு அந்த வேர்ட்ஸ் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நம்ம விட்டுட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் அப்ளிகண்ட். ஓகே, பவதிய இஸ் அகைன் சின்சியர், பவதிய ஆப்கா ஆக்யாகாரி, உங்களுடைய ஒபீடியண்டான, ஆப்கா ஸ்னேஹ பாஜன், ஸ்னேஹ பாஜன்னா ஐ எம் சீக்கிங் யுவர் ஃபேவர் அப்படின்ற மாதிரி. கிருபாங்கான்ஷி அப்படின்னாலும், கிருபாங்கான்ஷினாலுமே அதுதான். ஸோ உங்களோட அஃபெக்ஷனுக்கு வேர்த்தான பர்சன் நான் அப்படின்ற மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். பவதிய, வினீத், ஆப்கா. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் காரியாலய பத்திர. ஸோ வாட் இஸ் காரியாலய பத்திரனா ஒரு ஆஃபீஸ் லெட்டர்ஸ். ஓகே, சம்பாதக், சம்பாதக்ன்ற அகைன் நமக்கு என்ன வந்துடுது, எடிட்டர். நகர் நிகம் அதிகாரி, ஸோ முனிசிபல் கார்பரேஷன் ஆஃபீஸர், கேந்திரிய மந்திரி, சென்ட்ரல் ஆஃபீஸர், ரயில்வே அதீக்ஷக் அப்படின்னா ரயில்வே ஆஃபீஸர், போஸ்ட் மாஸ்டர், ஆதிகோ. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸில் அவங்கள அட்ரஸ் பண்ணுறதுக்கான வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். இவங்களுக்குலாம் நம்ம சொல்ல போகிறோம். இவங்க என்னெல்லாம் அட்ரஸ் பண்ணுவீங்க, அட்ரஸ் பண்ணுறது ஈஸி, பட் அந்த டூ அட்ரஸில் எழுதுறீங்களே அது உங்களுக்கு தெரியணும். மோஸ்ட்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க நீங்கள் யாருக்கு எழுத போகிறீங்கன்ட்டு. பட் இன்கேஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா யூ ஷுட் பி நோயிங் தட். आदरणीय संपादक महोदय, मान्यवर महोदय, मान्य महोदय, कृपाकांक्षी, निवेदक, भवतीय, उत्तराकांक्षी, प्रार्थी, I told you, विनीत. சரியா? So कृपाकांक्षी, ஸோ கிருப்பான்னு என்ன அர்த்தம், ரெக்வெஸ்டிங் தான். சரியா? ஸோ உங்களை நான் அதாவது தாழ்ந்த ரெக்வெஸ்டோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் கிருப்பான்கான்ஷி. நிவேதக் அப்படின்னா ஒன் ஹூ இஸ் அப்ளைங் ஃபார் தட். பவதிய, உத்தரான்கான்ஷி அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட இந்த கிருப்பான்கான்ஷி மாதிரி தான். உத்தரான்கான்ஷினா ஆன்சர், அதாவது நீங்கள் உங்களோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது. பிரார்த்தி, வினீத். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், பிரார்த்தனா பத்திர, ஆவேதன் பத்திர எல்லாத்துக்குமே நமக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரே ஒரு ஃபார்மேட்டு தான்.
see letter writing ஓட presentation எப்படி இருக்கணும்னா இங்க பாருங்க இந்த this is so எனக்கு இது left side இல்லையா இந்த left sideல இருக்கிற இந்த லைன் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கணும் என் லைன் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு கேட்காதீங்க so இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாவே எழுதணும் இந்த இடத்துல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க கூடாது ஸ்ட்ரைட்டா எழுதணும் so first என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க प्रधानाचार्य को आवेदन पत्र लिखने की शैली इस प्रकार के है so இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க प्रधानाचार्य is headmaster or principal प्रधानाचार्य is also headmaster or principal ஆனா இங்க வந்து நம்ம உங்க ஸ்கூல்ல சார் இருந்ததுனா நீ இத எடுத்துக்கணும் உங்க ஸ்கூல்ல மேடமா இருந்தாங்கன்னா நீ இத எடுத்துக்கணும் ஓகே அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் தான் இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல so this shows the gender difference between so it is lady kirka gender difference pradhanacharya adhe mari nee eludhumbodhu enna eludhanum if you are a boy chhatra eludhanum if you are a girl you should write chhatra okay pradhanacharya ko aavedan patra likhne ki shaili the style of writing format parunga seva me appadina enna artham to nu artham so உங்கள நிறைய ஸ்கூல்ல சொல்லி தரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சேவாமே எழுதாம நேரா வந்து அட்ரஸ் எழுதுவாங்க அப்படி எழுதலாமா அப்படினா எதுக்கு எழுதலாம்னா இன்ஃபார்மல் லெட்டர்ல ஔபச்சாரிக பத்திரல எழுதலாம் when you are writing an ஔபச்சாரிக பத்திர the சேவாமே should be there சரியா எங்க டீச்சர் எழுதி போடும்போது எழுதல மேம் அப்படினா நீங்க அத மைண்ட் பண்ணாதீங்க நம்ம வந்து போர்டு எக்ஸாம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் போர்டு எக்ஸாம்ல கண்டிப்பா சேவாமே எழுதணும் இப்போ நீவா இப்போ ஒரு ஃபார்மட் கொண்டு வந்திருக்காங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா to எழுத கூடாது from எழுத கூடாது அப்படினு சொல்றாங்க so that is for english but while you are writing hindi letter write sevame சரியா அது வந்து क्वेश्चन பண்ணாதீங்க சேவாமே எழுதிடுங்க ஸ்கூல்ல எங்க மேம் எழுத கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரவுண்ட் பண்ணி மார்க் கம்மி பண்ணிட்டாங்கன்னா ஸ்கூல்ல எழுதாதீங்க बोर्ड एग्जाम में எழுதுங்க சரியா so सेवा में जिसे पत्र लिखा जा रहा है विद्यालय का नाम विद्यालय का पता so this you all know ले அந்த அட்ரஸ் நம்ம எழுதுவோம் நெக்ஸ்ட் வந்து இங்க மிஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இங்க தினாக் எழுதணும் இந்த டூ அட்ரஸ் உடைய லாஸ்ட்ல வந்து தினாக் எழுதணும் தினாக் எழுதுறதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கு லைக் சிம்பிளா நம்ம டேட் எழுதுறோம்ல அந்த மாதிரி எழுத கூடாது நீங்க வந்து மார்ச் ஏப்ரல் 29 மார்ச் ஏப்ரல் 2000 அந்த மார்ச் ஏப்ரல் அப்படின்றது ஹிந்தியிலேயே எழுதணும் சரியா ஹிந்தில என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எழுதணும் ஜனவரி ஃபரவரி மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரியான அந்த வேர்ட்ஸ் போட்டு எழுதணும் பட் இத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் நமக்கு வந்து क्वेश्चनலயே எந்த மந்த்க்கு நீ எழுத போற அப்படினு கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கல அப்படினா கண்டிப்பா நம்ம ஒரு டேட் எழுதுறோம் இல்லையா அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுதணும் ஓகே தென் இங்க பாருங்க விஷய you all know இல்ல என்ன நம்மள செய்ய சொல்றாங்கன்றதை நம்ம ரொம்ப வந்து ஒரு பிரீஃபா எழுதுறது தான் விஷயம் then comes the சம்போதன் இப்போ இவ்ளோ நேரம் நம்ம படிச்சோம் இல்லையா சம்போதன் ஸ்ரீமான் ஜி மஹோதே மானியவர் இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு வேர்டை இந்த இடத்துல போடணும் போட்டுட்டு என்ன நீ விஷயம் சொல்ல போற see இப்போ இந்த இடத்துல எப்படி பண்ணனும்ன்றதை நான் சொல்றேன் இப்போ நீங்க ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படினா split into 3 paragraph 3 small paragraphs ரொம்ப டீடைலா பெருசா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 lines இருக்கணும் செகண்ட் paragraph வந்து 4 lines இருக்கணும் again third paragraph 3 lines so இதுல என்ன 3 4 3 அப்படி நாம ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா நீங்க எழுதும்போது இப்ப பிரதானாச்சாரியக்கு எழுதுறீங்க அப்ப ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ்ல என்ன இருக்கும்னா நான் உங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் எதுக்காக இந்த லெட்டர் போட்டுருக்கேன் சோ இப்போ நான் வந்து லைப்ரரியில எனக்கு புக்ஸ் பத்தல ஐ வாண்ட் மோர் ஹிந்தி புக்ஸ் அதுக்காக போட்டுருக்கேன் அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ஓகே சோ இந்த 4 லைன்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இப்படி இந்த 3 லைன்ல இங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா again you should start here இது என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த இதுல எதுக்காக நீங்க அத சொல்றீங்க what is the reason so நீ ஏதோ ஒண்ணுத்துக்காக ஒரு ரெக்வெஸ்டேஷன் பெர்மிஷன் அப்ளிகேஷன் போடுற இல்லையா so what is the reason for that so நீ சொல்லலாம் இப்போ லைப்ரரியில புக்ஸ் வேணும் அப்படினா லைப்ரரியில புக்ஸ் ரொம்ப முக்கியமானது அது படிக்கிறதுனால எங்களுக்கு நாலேஜ் வளரும் எங்களுக்கு இந்த புக்ஸ் இல்லாதது வந்து நிறைய எங்களுக்கு வந்து ஸ்கார்சிட்டி இருக்கு புக் இல்லாத ஸ்கார்சிட்டி இருக்கு நிறைய நாங்க மிஸ் பண்றோம் அப்படின்றத இந்த ரீசன்ல சொல்லுவோம் so அடுத்த 3 லைன்ல என்ன பண்ணுவோம் so the reason வந்து இங்க ஸ்டாப் ஆகுது fourth line again you will be starting here you will be saying like நீங்க எனக்கு இத பண்ணி தருவீங்கன்ட்டு we hope that you will do this அப்படின்றத நம்ம லாஸ்ட் 3 லைன்ஸ்ல எழுதுறோம் சரியா சோ இங்க வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க சோ இவ்ளோ பெரிய லெட்டர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லை
ஸோ ஜஸ்ட் இது ஃபார்மேட்டுக்காக தான் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு லென்த்தியாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஃபார்மேட்டை பிரிங்க, 3-4-3 பிரிங்க. ஸோ வில் பி கெட்டிங் 7 லைன்ஸ், 10 லைன்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும். சரியா? அண்ட் தென் வேறு என்ன இருக்குது? பத்ரக்கி சமாப்தி, எண்ட் ஆஃப் தி லெட்டரு. ஆத்ம நிர்தேஷ், ஆத்ம நிர்தேஷ்னா நம்ம இது லாஸ்ட்டில் படித்தோம் இல்லையா, சமாப்பன். எப்படி நீ அதை வந்து ஆத்ம நிர்தேஷ்னா என்னது? உங்களை நீங்களே யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி யுவர் ஃபெய்த்ஃபுல்லின்னு போடுறது. ஓகே. அண்ட் தென் பத்ர லேகன், லேखक का नाम. So who is writing that letter? And then கக்ஷா ததா வர்க, your class. அனுக்ராமக் அப்படின்னா உங்களுடைய செக்ஷன், உங்களோட ரோல் நம்பர். அண்ட் தென் தினாக். ஸோ இந்த தினாக் வந்து நம்ம இங்கேயே எழுதிடும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங்கை நீங்கள் நீட்டாக எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் உங்களுக்கு நல்லா வந்துடும். ஸோ அகெயின் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு இருக்கிறது. ஸோ அழகாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் நீட்டாக இருக்கணும். த வே யூ ப்ரெசென்ட் இட் ஷுட் பி நீட். கிளாரிட்டி இருக்கணும், படிக்கிறதுக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ அழகாக இருக்கணுன்றது எல்லாருக்கும் இருக்குன்றது கிடையாது இல்லையா? ஸோ கிளாரிட்டி இருக்கணும். இடிச்சு எழுதுறது, வேர்ட்ஸை வந்து ஒரு ஃபார்மேட் இல்லாமல் எழுதுறது பண்ணிங்கன்னா யூ வில் நாட் கெட் மார்க்ஸ். ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ எந்த மாதிரி லெட்டர்ஸ் பாருங்கள். இப்போ प्रधानाचार्य को विद्यालय में अधिकाधिक खेल का सामान मंगवाने के लिए अनुरोध करते हुए पत्र लिखिए. பிரதானச்சாரியா நல்லா இங்கே நம்ம பார்க்கணும். என்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? பிரதானச்சாரியா. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, அப்போ இங்கே பிரின்சிபல் வந்து ஒரு மேடம் இல்லையா? சேவாமே பிரதானச்சாரிய மகோதயா, மகோதய் எழுதக்கூடாது, இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. பிரதானச்சாரிய மகோதயா, மகோதய் கிடையாது, மகோதயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்கி மாத்திரா வந்ததுன்னா அது வந்து ஃபீமேல் ஜெண்டரை குறிக்கிறது. ஓகே. பிரதானச்சாரிய மகோதயா, சென்ட் மாடல் ஸ்கூல் கான்பூர். இப்போ இந்த ஸ்கூல் அட்ரஸ் அப்படின்றது போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்காக. பட் போர்டு எக்ஸாமில் எல்லா கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நீ ஸோ அண்ட் ஸோ, நீ யார் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ உன்னோட நேம் என்ன அப்படின்றத கூட அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ யூ நீட் நாட் வெரி. செயின்ட் மாடல் ஸ்கூல் தினாக். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே தினாக் போடுறோம் இல்லையா? ஸோ இதுவுமே தப்பானது தான். தினாக் இப்படி எழுதக்கூடாது. சரியா? ஸோ ஜஸ்ட் ஃபார் இந்த எக்ஸாம்பிள் தான் நான் இந்த பிடிஎஃப் எடுத்திருக்கேன். டோன்ட் ஃபாலோ திஸ். நான் என்ன சொல்கிறேன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்ன வருது இதில்? 8 அப்படின்னா என்ன மந்த்து பாருங்கள். 8th மந்த்னா இது வருது, ஆகஸ்ட் மந்த் வருது. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? 19 ஆகஸ்ட், ஆகஸ்ட்னு எழுதணும். 2010ன்னு எழுதணும். See here. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? த பர்சன் ஹூ இஸ் சென்டிங், அவருடைய அட்ரஸ் இது G707 போட்டு கிருஷ்ண விஹார் போட்டு என்ன போட்டிருக்காங்க? மஜியாபாத்னு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். சம்திங் இஸ் தேர். ஓகே. உத்தரப்பிரதேஷ். தினாக், சேவாமே. தென் கம்ஸ் தி 2 அட்ரஸ். சரியா? பட் இந்த இடத்துல நீங்கள் நேராக 2 அட்ரஸ் எழுதினாலும் ஓகே தான் நினைக்கிறேன் நான். ஓகே. உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இதுதான் அதோட ஃபார்மேட். பட் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஃபார்மல் லெட்டர், ஔபச்சாரிக் லெட்டர் அப்படின்னாலே இந்த அட்ரஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. பட் கம்ப்ளைண்ட் லெட்டருக்கு மட்டும் we are supposed to write it. பட் ஸ்டில் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே. சேவாமே போஸ்ட் மாஸ்டர் மஹோதய், கிருஷ்ண விஹார் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே. இதுவும் காதானா? ஓகே. காஜியாபாத் உத்தரப்பிரதேஷ், விஷய மஹோதய். ஸோ இதில் பாருங்கள், இப்போ மணி ஆர்டர் வந்து எனக்கு ரீச் ஆகலைன்றது பாருங்கள். இப்படி என்ன இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் பண்ணும்போது நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறது பாருங்கள். நிவேதன் है कि मैंने आपके पोस्ट ऑफिस से 1000 रुपये का मनी ऑर्डर दिनाक. ஸோ இங்கே என்ன இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறீங்க, இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஏதோ தொலைஞ்சிடுச்சு, அதுவும் கம்ப்ளைண்ட் லெட்டர் தான். இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது நீ கண்டிப்பாக அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும். ஸோ என்ன கொடுக்கணும்? டேட் கொடுக்கணும், को मकान नंबर கொடுக்கணும். राम विहार पलवल के पत्ते पर अपने पिताजी को बेचा था, जिसकी रसीद நம்பர் வரைக்கும் நீ வச்சுருக்க. ஓகே. ஸோ ஒரு மணி ஆர்டர் அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அவங்க ஒரு ரசீத் கொடுப்பாங்க, அதாவது நம்ம எவ்வளோ மணி கொடுத்தோன்றது, அதோடைய நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ அதுதான் இங்கே இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுக்கும்போதே இவங்க என்ன உங்ககிட்ட வந்து they will expect from you is, so all the details have you written or not.
ஓகே, நீ அந்த கண்டென்ட்டை புரிஞ்சு எழுதுறியா இல்லையான்றதை இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. महोदय वह मनी ऑर्डर अभी तक तो मेरे पिताजी को प्राप्त हुआ है तथा न ही मेरे पास वापस आया है. ஸோ இது என்ன கிடைக்கல, அப்பா கிட்டேயும் போல திரும்ப என்கிட்டயும் வரல அந்த மணி. मैंने इस संबंध में आपके पोस्ट ऑफिस से 2 बार व्यक्तिगत रूप से, व्यक्तिगत अर्थम पर्सनल, ஸோ நானே பர்சனலாக வந்து கூட பார்த்துட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, व्यक्तिगत रूप से तथा एक बार पत्र दिनांक के द्वारा जानकारी प्राप्त करने का प्रयास किया. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பத்திர நான் வந்து ஒரு லெட்டர் போட்டு அந்த லெட்டரை உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன், தட் இஸ் தி டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். करने का प्रयास किया परंतु कोई संतोषजनक उत्तर ना मिला. ஸோ எனக்கு satisfactory answer I didn't get it. आपसे अनुरोध है कि मेरे इस मनी ऑर्डर के संबंध में पता लगाने का कष्ट करें तथा मुझे ऊपरी लिखित मेरे पते पर सूचित करने की कृपा करें. पत्र के साथ मनी ऑर्डर की रसीद तथा दिनांक मेरे द्वारा लिखे गए पत्र का छाया प्रति भी संग लें. व्हाट इज छाया प्रति? जेरॉक्स कॉपी. ஸோ இதுவும் கூட நான் வந்து லெட்டர் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் யூ ஆர் சேயிங் தட் ஐ ஹவ் அட்டாச்ட் எவ்ரிதிங். ஸோ மணி ஆர்டர் ரெசிப்டினுடைய ஜெராக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஐ ஹவ் அட்டாச்ட்னு சொல்கிறோம். சார் தன்யவாத். ஸோ நிறைய பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, தன்யவாத்னாலும் சார் தன்யவாத்னாலும் ஒன்று தான். பட் இது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப மரியாதையை சொல்கிறது சார் தன்யவாத். பவதிய ராம் பிரகாஷ் பாரத்வாஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க லெட்டரில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சங்கலன், அதாவது அட்டாச்மெண்ட், அது இங்கே எழுதியிருக்கணும். ஸோ ஏன் இதை நம்ம எழுதுகிறோம், வாட் ஆர் தி திங்ஸ் தட் ஹேவ் அட்டாச்ட் ஹியர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். मनी ऑर्डर की रसीद की छाया प्रति, मेरे द्वारा लिखे गए पत्र दिनांक की छाया प्रति. இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன்றதை இந்த லெட்டரில் எழுதணும். இன்கேஸ் ஏன் இது மாதிரி எழுதணும் அப்படின்னா அந்த அட்டாச் பண்ணது மிஸ் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா அதை தேடுற முயற்சியில் இறங்குவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் கம்ப்ளைண்ட் லெட்டர். ஸோ வாட் இஸ் ஒன் மோர் இஸ் கிவன் ஹியர். ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டர் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஃபார்மேட் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கண்டென்ட் மட்டும் கூட எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பிள்ளைங்க எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல லெட்டர்ஸ்லாம் எழுதுவாங்க, பட் கொஷின் புரியாது. அப்படி தான் நம்மள நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கொஷின்ஸ் புரியாமல் என்ன கொஷின் புரியலன்னா என்ன கண்டென்ட் எழுதுவேன். ஸோ தட் யூ ஹாவ் டு ஹாவ் எ செக் கான்செப்ட். அதாவது அது எப்படி நமக்கு கொஷின் புரியும்னா நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வில் பி லேர்னிங். ஓகே, வாட் இஸ் த லாஸ்ட் ஒன்? விவசாயிக் பத்திர. We'll have 1 or 2 examples from this. What is व्यवसायिक पत्र? Business letters. खेल का सामान बेचने वाली कंपनी स्पोर्ट्स इंटरनेशनल से अपने जो सामान मंगाया था वह घटिया स्तर का और महंगा बेचा गया. अय्यो. कंपनी के प्रबंध निदेशक को इसी शिकायत करते हुए पत्र लिखी. ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, யூ ஹவ் ஆஸ்ட் ஃபார் தட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இல்லையா, ஒரு கம்பெனி. வாட் இஸ் த நேம் ஆஃப் தி கம்பெனி? ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல். சாமான் மங்காயா தா வஹ் கடியா ஸ்தர். கடியா ஸ்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லோ குவாலிட்டி. ஓகே, த ப்ராடக்ட் தே ஹவ் கிவன் இஸ் சம்வாட் லோ குவாலிட்டி. का और महंगा बेचा गया. ஸோ நாட் ஓன்லி இட் இஸ் லோ குவாலிட்டி, ரொம்ப காஸ்ட்லியாகவும் கூட இருக்குது. ஸோ இப்போ मार्केट இருக்கிற ப்ரைஸை விட இட் வாஸ் லிட்டில் பிட் வெரி காஸ்ட்லி. कंपनी ने प्रबंध निर्देशक, ஸோ அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஷிகாயத் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக உங்களோட அட்ரஸ் எழுதி தான் ஆகணும். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பரீட்சா பவன் ஆபாசா நகர் தினாக். ஸோ டு whom you are writing? सेवा में प्रबंधक निदेशक स्पोर्ट्स इंटरनेशनल कॉर्नफ्लेक्स नई दिल्ली. ओके, कनॉट फ्लेज नई दिल्ली. विषय निमन स्तरणीय माल का बेचना. ஸோ கொடுத்துருக்கு, அதாவது கொஞ்சம் லோ குவாலிட்டி குட்ஸை வந்துட்டு திருப்பி கொடுத்துடணும். மகோதய்.
ஸோ இதுலேயுமே நான் சொன்ன ஃபார்மேட் தான், இதுலேயுமே 3ஆக பிரிக்கணும் நம்ம. ஓகே, எப்போயுமே இந்த கண்டென்ட்டில் வந்து யூ டோன்ட் டேக் எனி சான்ஸ், நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி அதை நீட்டாக எழுதுங்க. ஸோ who you are, what for your writing is the first one. So what is the background of writing that, what is the need for that, அதுதான் வந்து செகண்ட் பேராகிராஃப். and then end it with what you need. ஓகே, मुझे अत्यंत दुख के साथ लिखना पड़ रहा है. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் லெட்டருடைய ஆரம்பம் எப்படி எழுதணுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ யூ ஆர் கம்ப்ளைனிங் சம்திங், அப்போ நீ என்ன பண்ணுவ, சாவணிய நிவேதன் ஆரம்பிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அப்போ கம்ப்ளைண்ட் லெட்டருக்கு என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, मुझे अत्यंत दुख के साथ लिखना पड़ रहा है, मैं यह कहने से बहुत कष्ट हुआ है कि. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். मुझे अत्यंत दुख के साथ लिखना पड़ रहा है कि आपने अभी हमें जो सामान बेचा है वह अत्यंत घटिया स्तर का है. அதே மாதிரி இவங்க கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எழுதணுன்ற அவசியம், நீ யாருன்றது எழுதணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் நீ யார், ஒன் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு கம்ப்ளைண்ட், அதனால நீங்கள் யார் உங்களுக்கு நம்ம மதித்து எழுதணும்னு அவசியம். பட் திஸ் ஆல்சோ வில் கம் அண்டர் ஃபார்மல் லெட்டர் ஒன்லி. ஸோ அவங்ககிட்ட நம்ம நேராக என்ன பண்ணிட்டோம், நேராக விஷயத்துக்கு வந்துட்டோம். वह अत्यंत घटित स्तर का है और साथ ही आपने उनके दाम भी, दामना என்ன அர்த்தம், ப்ரைஸ்ன்னு அர்த்தம், अधिक लगाया है. ओके, सो இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். தென் இதை கொண்டு வந்து யூல் பி ஸ்டார்டிங் फ्रॉम द नेक्स्ट पैराग्राफ. मैंने बाजार में इन चीज़ों की कीमत पता की है और सबसे हैरान की बात है कि आप जैसे नामी कंपनी इस प्रकार का गलत काम कैसे कर सकता है. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு கம்பெனி தானே, நீங்கள் எப்படி பண்ணீங்க, நம்ம அவங்க மேலேயே பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த अतः इज द थर्ड वन, दैट इज द थर्ड स्प्लिट ऑफ द पैराग्राफ. आपसे अनुरोध है कि उचित मूल्य पर उचित माल बेचने की कृपा करें. मैं निम्न श्री माल आपको वापस बेच रहा हूँ, आशा है आगे आप हमें कोई शिकायत का मौका ना देंगे. நல்ல ஒரு லைன் பாருங்க, आशा है आगे आप हमें कोई शिकायत का मौका ना देंगे. ஸோ யூ வில் நாட் கிவ் எனி சான்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எண்ட் ஆகிற வேர்டு, ஸ்டார்டிங் வேர்டு, அது வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் எழுத போகிறீங்கன்றது உங்கள் நோட்டில் எழுதி அழகாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, லெட்டர் ஃபார்மேட்டில் இஃப் இட் இஸ் அ கம்ப்ளைண்ட் லெட்டர், ஹவு வில் ஸ்டார்ட் அண்ட் ஹவு வில் யூ எண்ட். இஃப் இட் இஸ் அ ரெக்வெஸ்டேஷன், ஹவு வில் யூ ஸ்டார்ட் அண்ட் ஹவு வில் யூ எண்ட். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தே ஹவ் given so many questions, just go through the question. This I have sent in your Google Classroom. Make use of Google Classroom. So actually today I have planned for doing this also. This you can go through, children. Actually I planned for doing Vigyapan Lekhan also today. But வேண்டாம், பட் எது சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும், அப்படியே அவசரமாக சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து வில் டூ இட் நெக்ஸ்ட் கிளாஸ். நோ ப்ராப்ளம், வி ஹவ் plenty of time. சரியா? சி விக்யாபன் லேக்கன் ஆல்ரெடி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் எழுதியிருப்பீங்க. சம் ஆஃப் யூ வில் பி நியூ டு திஸ். ஸோ இதில் என்ன நமக்கு முக்கியமானது, விக்யாபன் லேக்கனில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அட்ராக்டிவ் வேர்ட்ஸ். எதை சொன்னால் அது அட்ராக்டிவ். ஸோ வாட் இஸ் விக்யாபன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. ஒரு விஷயத்தை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், எப்படி அட்ராக்ட் பண்ணணும் பீப்புளை, இதெல்லாம் தான் நம்ம நிறைய எழுதணும். ஸோ இதில் எழுதும்போதும் நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் தேவைப்படும். ஸோ ஐ வில் கிவ் யூ அ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் விச் யூ கேன் யூஸ் ஃபார் திஸ் விக்யாபன் லேக்கன். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக வில் கோ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ விக்யாபன் லேக்கனில் கண்டிப்பாக வந்து பிக்சர் வரைகிறது இம்பார்ட்டண்ட். ஸோ லெட்டர் ரைட்டிங்லேயும் இன்னும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஐ வில் கிவ் யூ செட் ஆஃப் கொஷின்ஸ். சரியா? லெட்டர் ரைட்டிங்க்கு நான் உங்களுக்கு செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், ஏ கிளாஸ்க்கும் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் இந்த நோட்ஸ் வச்சுருக்கேன். சரியா? விக்யாபன் லேக்கன் வச்சுருக்கேன், லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சோட என்ன பண்ணுறீங்களா, லெட்டர் ரைட்டிங் இருக்குல்லையா, அதை கூகுள் கிளாஸ் ரூமில் ஓப்பன் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த கொஷின் கேட்டால் நம்ம எப்படி எழுதுவோம், அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் நீட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? சரியா? காட் இட் சில்ட்ரன்? ஸோ அது என்னென்ன தேவை அப்படின்றத பாருங்கள். ஸோ நிறைய லெட்டர்ஸ் வந்து யூ ஷுட் கோ த்ரூ. லெட்டர்ஸ் நிறைய கோ த்ரூ பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த கொஷின் கேட்டால் எப்படி எழுதுவோம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய உங்களுக்குள்ளேயே கொஷின்ஸ் வரும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த நான் அனுப்பின இருக்க பிடிஎஃப்லேருந்து எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள்.
என்னென்ன கொஷின்ஸ்க்கு என்ன மாதிரி ஆன்சர் எழுதணும் அப்படின்றத பாருங்கள். அண்ட் தென் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஐ கிவ் யூ ஸோ மெனி கொஷின்ஸ். அது எல்லாமே அதாவது இப்போ நம்ம எப்படி அன்சீன் பேசேஜஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அன்சீன் பேசேஜ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் குரூப்பில். அதை வந்து எனக்கு செஞ்சு அனுப்பணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நான் அன்சீன் பேசேஜ் எப்போல்லாம் அனுப்புகிறேனோ அதை உடனே நீங்கள் எனக்கு செஞ்சு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி அன்சீன் பேசேஜ் அனுப்பும்போது வேறு என்ன பண்ணணும், அதை ஹார்ட் வேர்ட்ஸை நோட்டில் எழுதணும். இதை நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸை லேர்ன் நியூ வேர்ட்ஸ். வொக்காபுலரிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நியூ வேர்ட்ஸை நோட்டில் எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? Yes ma'am. Yes ma'am. ஸோ கூகுள் கிளாஸ் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. கூகுள் கிளாஸ் செக் பண்ணுங்க மேம். எஸ்டா மேம், எங்க மேம் ஔபச்சாரிக் பத்திரிக்கை வந்து லைக் சென்டர்ஸ் உடைய நேம் வந்து எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக க எதுன்னு சொல்லியிருக்காங்க மேம். பட் நீங்க அனுப்பிச்சதுல வந்து சிலது க எழுதி இருக்கு, சிலது வந்து நேம் டைரக்டா போட்டு. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல அவங்களே கொடுத்துருவாங்க என்ன நேம் எழுத போறன்றது அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுக்காத பட்சத்தை நீ மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. 99% உங்களுக்கு யாருக்கு நீங்கள் எழுத போறீங்கன்றது அவங்களே கொடுத்துருவாங்க. சரியா மேம்? அப்புறம் வந்து எங்க மேம் ஷிகாயத்தி பத்திரிக்கை வந்து லைக் காசு, எஃபெக்ட், சொல்யூஷன் அந்த மாதிரி ஒரு 4 to 5 lines, 5 to 6 lines அந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க மேம். சரி, எனக்கு என்ன லெட்டர் உங்கள் மேம் கொடுத்துருக்காங்கிறது எனக்கு சென்ட் பண்ணிவிடு. என்ன மாதிரி சொல்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சரி, லெட்டர் ரைட்டிங் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. லெட்டர் ரைட்டிங் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு ஒன்ஸ் இன் அ வைல் லெட்டர் ரைட்டிங் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும். சரி, ப்ராக்டிஸ் தான் சில்ட்ரன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக் டெஸ்ட் இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி சரியா? ஸோ இந்த வீக் டெஸ்ட் இருக்காது. யூ கேன் என்ஜாய். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த வீக் டெஸ்ட் இருக்காதுன்னா எதெல்லாம் நீங்கள் முடிக்காமல் இருக்கீங்களோ அதை முடிக்க பாருங்கள். டெஸ்ட்டஸ் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த டெஸ்ட்டை ஒன்றா முடிக்க பாருங்கள். ஆல் ஆஃப் அ சடன் எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லலை, ஒன்றா முடியும். சரியா? சரி ஸ்டூடெண்ட், யூ கேன் லீவ் நவ். Yes ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am. போய் டாக்டர் செக் Thank you ma'am. செக் பண்ணிட்டு வந்தாங்களா? Thank you ma'am. ஓகேடா. நியூ பாய் போகிறானான்னு பார்க்குறேன். அவங்க அம்மா பேசுவாங்க. ஓகே, அதுதான் இந்த ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்ஜியோனா ஹார்ட்டில் வந்து ஏதாவது